ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் 5 வசனம் 8 அதுடைய கீழ்ப்பகுதி, உம்முடைய விருப்பத்தின்படியெல்லாம் நான் செய்வேன். அதிகாரம் 5ல் நம்ம பார்க்குறோம், சாலமோன் அவங்க ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுறாங்க. இதை ஈராம் அப்படிங்கிற தீருவின் ராஜா கேள்விப்பட்டு அவரிடத்துல வரும்பொழுது தான் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கான சில உதவிகள் அவங்களுக்கு தேவைப்படுது. அதை கர்த்தர் ஒரு தயவை உண்டு பண்ணி இந்த இடத்துல அழகாக நடத்துகிறத நம்ம பார்க்குறோம். இந்த அதிகாரம் 5 நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். அந்த ஆலயம் கட்டுவதற்கு அவங்களுக்கு கேதுரு மரங்கள் தேவைப்படுறது. அதை எப்படி அவங்க அந்த ராஜாவிடத்தில் கேட்குறாங்க, அந்த ராஜா அந்த ஞானத்தை பார்த்து அவங்க சந்தோஷப்படுகிறத குறித்தும் இந்த வார்த்தைகள் இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை, உம்முடைய விருப்பத்தின்படி நான் செய்வேன். இந்த வார்த்தைகள் சாலமோன் ராஜாவிடத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாங்க, உம்முடைய விருப்பத்தின்படியெல்லாம் நான் செய்வேன். உங்களுக்கு அநேக விருப்பங்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு உண்மை என்னன்னா, நம்மளுடைய விருப்பங்களை எல்லாத்தையும் ஏசப்பா இதுதான் என்னுடைய விருப்பம், ஆனால் என் விருப்பம் 100% கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் சித்தம் அதில் ஒரு துளி கூட தீமை இருக்காது, கெடுதல் வராது என்பது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் என்னுடைய விருப்பங்களை எல்லாவற்றையும் உங்கள் பாதத்தில் நான் வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அப்பாவிடத்தில் போடுங்க. உங்கள் மன விருப்பங்கள் எப்படி எப்படி இருந்ததோ அப்படியாய் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றுவார். அண்ட் அதில் சில மன விருப்பங்கள் தீமையை கொண்டு வருகிற மாதிரி இருக்கும். அதனால் ஏசப்பா அதெல்லாம் மாற்றிட்டு அதை விட பெஸ்ட்டானதாக ஏசப்பா உங்களுக்கு செய்வாங்க. இது ஏன் இப்போ இப்படி நடக்குது, இது ஏன் ஒரு குழப்பம், எதுக்கு ஏன் தேவையில்லாமல் இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இப்போ வரலாம். ஆனால் கர்த்தர் தீமையை நன்மையாக மாற்றுகிறார். அது இப்போதைக்கு நன்மையை மாதிரி இருக்கும், ஆனால் வருடங்கள் கழிய அதுவே உங்களுக்கு தீமையாக மாறிவிடும். அதனால தான் ஏசப்பா இப்போவே அதை கரெக்ட் பண்ணுறாங்க. அது நம்மளுடைய கண்களுக்கு தீமையை மாதிரி இருக்குது, ஆனால் முடிவு மகிமையாக இருக்கும். கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசுகிறாங்க. உங்களுடைய விருப்பத்தின்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றுவாங்க. சாலமோன் ராஜா அவங்களுடைய இருதயத்தில் ஆலயத்தை கட்டும்படி நிறைய ஆசைகள் விருப்பங்கள் இருந்துச்சு. எந்தெந்த பகுதியை எப்படி பண்ணணும் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி ஒரு மனுஷ தயவ கர்த்தர் உண்டு பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவைகளை செய்து கொடுத்தது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்கு தேவையான தேவ கிருபை மனுஷ தயவு உங்கள் மேலே வரும். உங்களுடைய மன விருப்பத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையில் சிலவைகள் கட்டப்படும், புதிதாக்கப்படும். ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணிங்களா? ஏசப்பா, இன்னைக்கு என்னோடு நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. நான் குழம்பி தான் போயிருந்தேன், ஏன் இப்படி ஒரு குழப்பம் வருது, ஏன் இப்படி ஒரு மாற்றம் வருது, மாறுதல் வருது. கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் சரி செய்கிறாங்க. ஒரு நெருக்கம் வருது அப்படிங்கிறதுனாலே ஒரு பெருக்கம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. ரொம்ப அன்ஈஸியாக ஒரு திங் இருக்குது, ரொம்ப அழுக்காக, ரொம்ப ஒரு பர்ஃபெக்ட் இல்லாமல், ஒரு குறை உள்ளதாக ஒரு சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில நாட்களாக இருந்துகிட்ருக்கா. அதில் ஒரு நிறைவை, ஒரு பர்ஃபெக்டை, ஒரு புதிதாக்குதலை, ஒரு கட்டப்படுகிறத கர்த்தர் உண்டு பண்ண போகிறாங்க. ஆமாங்க, எல்லாவற்றையும் சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. அது மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டியது. எத்தனை கடினமான பாதையையும் எவ்வளவு
நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது ஒன்றாக இருக்கும். ஆனால் அதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு, ஏசப்பா நீங்கள் அனுமதிச்சனால தான் இது என் வாழ்க்கையில் நடக்குது அப்படிங்கிற ஒரு உறுதியோட நீங்கள் செய்வீங்க, நடப்பீங்க அப்படின்னா உங்களுடைய முடிவு மகிமையாக இருக்கும், மகிமையாக இருக்கும். இந்த வார்த்தைகளை நான் நேற்று ரீட் பண்ணும்போது கர்த்தர் எழுத வைத்த வார்த்தை மேலே பார்ப்பீங்கள்ல, ட்ரீம் கம்ஸ் ட்ரூ. ஆமாம், உங்களுடைய கனவுகளை எல்லாம் கர்த்தர் நினைவாக்க போகிறாங்க. உங்களுடைய ஏக்கங்கள், உங்களுடைய மனதின் விருப்பங்களை எல்லாம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கைகூடி வர பண்ண போகிறாங்க. நன்றி சொல்கிறீங்களா? நன்றி அப்பான்னு சொல்லுங்கள். இன்னைக்கு நீங்கள் என் கூட பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பான்னு சொல்லுங்கள். உங்கள் காதுகளில் கேட்க பண்ணின அவருடைய வார்த்தைகளை உங்கள் கண்களால் அதை காண பண்ணுவாராக. அப்பா ஏதோ சொல்லிட்டு அப்படியே ஆறுதல் படுத்திட்டு போகிறவர் கிடையாது. ஒரு வார்த்தையை உங்கள் காதுகளில் கேட்க பண்ணினார் என்றால் அதை உங்கள் கண்கள் காணுகிற வரைக்கும் அதற்காக பிரயாசப்பட்டு கொண்டு அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் நம்மளுடைய தகப்பன். ஏசப்பாவால் செய்ய முடியாத ஒரு விஷயம்னு ஒன்றுமே கிடையாது. ஏசப்பாவால் எல்லாமே கூடும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீங்கள் நினைக்கிறது இப்போ நடக்கலை அப்படிங்கிறதோடனே ஏசப்பாவால் இது முடியாது அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் அவருடைய பிள்ளையாகிய உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணணும், எப்போ பண்ணணும், அதை எப்படி பண்ணணும் எல்லாமே அப்பாவுக்கு தெரியும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மகிமையானவைகளை செய்வாங்கங்க. முடிவு மகிமையாக இருக்கும். க்ளோரிங்க, முடிவு மகிமை தான். உங்களுடைய கனவுகள் கர்த்தர் சீக்கிரமாய் நினைவாக்க போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வேண்டிய அதுக்கு அந்த நிறைவேறுவதற்கு வேண்டிய தேவ கிருப மனுஷ தயவுகளை கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணுவாங்க. தாழ்மையாக இருங்க. அப்பாவுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. எப்போ செவி கொடுக்க முடியும்? அப்பாவுடைய பாதத்தில் அமரும் பொழுது அதிக நேரம் அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். என் கூட பேசுங்கப்பான்னு கேளுங்க, பேசுவாங்க. உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிய எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு கேட்கலாம், ஏசப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. அவர் நல்ல தகப்பனாக இருந்து இதுவரைக்கும் நடத்தினார் என்றால் இனிமேலும் அவர் உங்களை நடத்துவார். ஆமேன். உங்களுடைய விருப்பங்களை எல்லாம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவாராக. ஆமேன். Have a blessed day. God bless you.